ஹலோ கைஸ், நான் உங்கள் கீர்த்தனா. அமேசான் இன்ஸ்டியூட்டில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்கள் யாருக்காச்சும் ஃபுல் ஸ்டாக்ல இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பேஜை வந்துட்டு எப்படி வெறும் HTML CSS மட்டுமே யூஸ் பண்ணி பேசிக்காக எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு என்னென்னலாம் தேவை? ஃபர்ஸ்ட் இந்த பேஜில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னென்ன இருக்குது? இங்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, இங்கே இருக்கு 3 டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு இந்த பேஜ்லேயே ஜஸ்ட் 1, 2, 3 திங்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 திங்ஸ், இந்த 3 கண்டென்ட்டையும் நான் ஒரு இடத்துல எழுதணும். கரெக்டா? அந்த அந்த ஃபைலுக்கு பேர் தான் HTML ஃபைல். HTML ஃபைலில் இந்த பேஜில் என்னென்ன கண்டென்ட் வரப்போகுதுன்னு சொல்லி எழுதுறது HTML ஃபைல். சரி, அப்போ ஓகே. எனக்கு இந்த இமேஜ் வந்து இந்த சைஸில் தான் இருக்கணும். எனக்கு இந்த அமேசான் இன்ஸ்டியூட் வந்துட்டு ரெட் கலரில் இருக்கணும். இந்த டெக்ஸ்ட் ரெட் கலரில் இருக்கணும். பட்டனுக்கு இந்த ஸ்டைல் இருக்கணும். அப்படி சொல்லிட்டு சொல்கிறது இது இதில் போய் எழுதுறது. இதுக்கு தான் வந்துட்டு CSS ஃபைல். ஓகேங்களா? HTMLங்கிறது இந்த பேஜில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறது. CSSங்கிறது இந்த பேஜில் இருக்க விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் CSS ஃபைல். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இந்த பேஜை எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் என்னோட சிஸ்டமில். நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணாலும் ஒரு ஃபோல்டர் நியூவாக க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்துட்டு மை போர்ட்ஃபோலியோ அப்படி சொல்லிட்டு வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த ஃபோல்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபோல்டரில் நம்ம ஃபைல்ஸ்லாம் இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த இதெல்லாம் ஒரு கோடிங் தானே. இந்த HTML CSS ஒரு கோடிங் தான். இந்த கோடிங் நம்ம எதில் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, விஷுவல் ஸ்டூடியோ கோடில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு எப்படி போகணும்னா, நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். நம்ம இங்கேருந்து CMDன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓல் பாத்தே காப்பி பண்ணி CMDன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த பாத்திங் வரும். இந்த பாத்தில் போய்ட்டு கோட் டாட் ஸ்பேஸ் போட்டு ஒரு டாட் கொடுத்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஃபோல்டர் உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் ஆகிக்கும். ஓகேங்களா? என்னோட ஃபோல்டர் நேம் இருக்கு, விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதுதான் என்னோட கோட் எடிட்டர். ஓகேங்களா? இதில் என்ன பண்ண போறோம்னா, நமக்கு என்ன ஃபைல் வேணும்? நமக்கு ஒரு HTML ஃபைல் வேணும், CSS ஃபைல் வேணும். அதான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். HTML ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, இண்டெக்ஸ் நீங்கள் என்ன ஃபைல் நேம் வேணால் கொடுத்துக்கோங்க. ஆனால் வந்து ஸ்டார்டிங் ஃபைல் எப்பவுமே இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்டிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து இண்டெக்ஸ். இப்போ வந்து HTML ஃபைல்னா எக்ஸ்டென்ஷன் வந்து .htmlன்னு போட்டுக்கிறேன். index.htmlன்னு நான் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நான் இப்போ HTML ஃபைல் எழுத போகிறேன். என்னோட கோடிங் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டாக் டைப். என்னோட டாக்குமெண்ட் வந்து HTML தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த டாக் டைப் HTML. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுவோம், HTML எல்லாமே டேக் தான். டேக்ல ஆங்குலர் பக்கெட்குள்ள இங்கிட்ட ஒரு ஆங்குலர் இங்கிட்ட ஒரு ஆங்குலர் நடுவில் வந்துட்டு ஒரு நேம் கொடுக்கணும்னா அதுதான் டேக். இன்னொரு விஷயம்னா HTML டேக்ல எல்லாருக்குமே ஓப்பனிங் கிளாஸ் as well as க்ளோஸ் டேக் இருக்கும். HTML ஃபைல்னால HTML வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து வந்துட்டு ஹெட் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஹெட்ல வந்துட்டு இந்த வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஹெட் டேக்குள்ள தான் இருக்கும். இந்த ஹெட் டேக்குள்ள நம்ம சைட்டோட டைட்டில் என்ன, நம்ம சைட்டோட பேர் என்ன சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். இது சும்மா ஒரு போர்ட்ஃபோலியோ தானே, அதே போர்ட்ஃபோலியோன்னு கொடுக்க போலியோ. ஓகேங்களா? சரி, வெப்சைட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோம். அப்புறம் வெப்சைட் பண்ணணும். வெப்சைட் பண்ணுறதுக்கு தான் பாடி டேக். பாடி டேக்குள்ள கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட வெப்சைட்ல வந்துட்டு காட்டும். சரிங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் இன்னொரு ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். எதுக்கு, அந்த CSS ஃபைல் வந்துட்டு எனக்கு வேணும். அதுக்கு ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது நான் சும்மா நீங்க என்ன வந்துட்டு நேம் வேணா கொடுத்துக்கலாம். HTML மாதிரி தான். நான் ஸ்டைல்னு கொடுத்து CSS ஃபைலுங்கிறனால நான் எக்ஸ்டென்ஷன் வந்து
சிஎஸ்எஸ்னு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சரி இப்போ நான் இந்த ஃபைலும் கிரியேட் பண்ணிட்டேன். மூணு விதமா வந்துட்டு நீங்க சிஎஸ்எஸ் வந்துட்டு உங்க HTML ஃபைல்ல அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன விதமா அப்ளை பண்ண போறோம்னா தேர்ட் வேல அப்ளை பண்ண போறோம். தேர்ட் வேங்கிறது எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை HTML எப்படி எம்பெட் பண்றதுன்னா நம்ம இதுல பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு லிங்க் டேக் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து சிஎஸ்எஸ் ஃபைல்ல HTML லிங்க் பண்ண போறோம். அதுக்காக லிங்க்ங்கிற டேக், இந்த டேக்குள்ள வந்து REL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்ல நமக்கு வந்து ஸ்டைல் ஷீட்டா, அதனால ஸ்டைல் ஷீட்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபைல வந்துட்டு கொடுக்கணும். அந்த URL கொடுக்கறதுக்காக href. இந்த hrefல தான் நம்ம ஃபைலோட URL கொடுப்போம். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். இந்த லிங்க் டேக் முடிஞ்சிச்சு. சில டேக்கெல்லாம் ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் இருக்காது. ஜஸ்ட் ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிரேக் டேக், ஹரிசாண்டல் லைன் வரதுக்காக ஹெச்ஆர் டேக், இமேஜ் டேக், இந்த மாதிரி விஷயத்துலாம் வெறும் வந்துட்டு ஓப்பனிங் டேக் மட்டும் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்காது. சரிங்களா? இது எல்லாருக்குமே ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோஸ் டேகும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலையும் நம்ம HTML ஃபைலோட லிங்க் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்துட்டு என்னென்ன கண்டென்ட் இருக்கு? ஒரு இமேஜ் இருக்கு, 3 டெக்ஸ்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபைல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டெய்னர்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டிவ் கிரியேட் பண்ண போறோம். அந்த டிவுக்குள்ள தான் நம்ம வந்து எல்லா கண்டென்ட்டையும் போட போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் கிரியேட் பண்ணுவோம். டிவுக்கு வந்துட்டு டிவிஷன் தான் டிவ்னு சொல்லுவோம். டிவும் கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணா ஓப்பனிங் டேக், க்ளோஸ் டேக் இருக்கா? இந்த டிவுக்குள்ள தான் நம்ம இப்போ எல்லா கண்டென்ட்டும் போட போறோம். இந்த இமேஜ்ல என்னென்ன இருக்கோ இது எல்லாமே நம்ம இதுக்குள்ளதான் போட போறோம். ஓகேங்களா? நான் வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துறேன். கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஸ்டைலிங் பண்றதுக்கு இந்த நேம் வச்சு ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் மெயின் கண்டெய்னர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து HTML ஃபைல் ஃபுல்லா பில்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு எப்படி CSS அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னது, மெயின் கண்டெய்னர் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ள இருக்க போறதுதான் அந்த இமேஜும் அந்த சைட்ல இருந்த டெக்ஸ்டும். ஓகேங்களா? அதை எப்படி கிரியேட் பண்ணணும்? டிவ்னு போட்டாச்சு. இன்னொரு டிவ் நமக்கு வந்துட்டு இங்க பாருங்க, இங்க இமேஜ் இருக்கு, இந்த சைட்ல வந்துட்டு டெக்ஸ்ட் இருக்கு. அதையும் ஒரு டிவ்ல போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டிவ்ல வந்துட்டு நம்ம இந்த இமேஜ் கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் டிவ்ல தான் இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே கொடுக்க போறோம். இதுக்குள்ள இப்ப என்ன வரப்போகுது? இமேஜ் வரப்போகுது, இமேஜ் டேக். ஓகேங்களா? இப்ப அடுத்த டிவ் என்னது? அடுத்த டிவ்ல தான் இந்த கண்டென்ட் எல்லாமே வரப்போகுது. பாருங்க என்னென்ன கண்டென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அமேசான் இன்ஸ்டியூட்னு ஒரு கண்டென்ட் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அது நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் கொடுக்க போறேன். அது எனக்கு ஹெட்டிங் மாதிரி தரல, அதனால ஒரு பேராகிராஃப் குள்ள கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஹெட்டிங். ஐ எம் வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதுக்கு நான் வந்துட்டு H1 யூஸ் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங்க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போற டேக் என்னது? H1. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஒரு பேராகிராஃப் இருக்கா? ஒரு 3 லைன்ஸ்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அப்ப இது ஒரு பேராகிராஃப் தான். நான் ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு P டேக் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னது? ஒரு பட்டன். இந்த பட்டனுக்குள்ள என்ன டெக்ஸ்ட் இருக்கு? டவுன்லோட் CV சொல்லிருக்கா? இதுக்கு வந்துட்டு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணும். பட்டன் டேக் இருக்கு, அந்த பட்டன் டேக் யூஸ் பண்ணி நம்ம பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்டை இதுக்குள்ள கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். எங்க அமேசான் இன்ஸ்டியூட் இருக்கு. நான் வெப் டெவலப்பர். கீழே வந்துட்டு கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்கு. இமேஜ்னால காப்பி பண்ணணும், டைப் பண்ணிக்கலாம். நீங்க என்ன டெக்ஸ்ட் வேணா கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒன் லைன் மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். Are responsible for
creating websites. From the developing to the launch state of the website. Okay. நான் ஃபுல்லா டைப் பண்ணிக்கிறேன். Uses ஓகே. நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மேல இது முடிச்சாச்சு. 4 டெக்ஸ்ட்டுமே இப்ப நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம இமேஜும் ஆட் பண்ணினா நமக்கு ஒரு இமேஜ் வேணும். இமேஜ் நான் போய் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுல அந்த இமேஜ் இருக்கு. இமேஜ் நான் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என் ஃபோல்டர்ல போயிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன ஃபோல்டருக்கு அந்த இமேஜ் வந்துருச்சு. ஆனா நீங்க எப்பயுமே இமேஜஸ் யூஸ் பண்றீங்கன்னா அத வந்து இமேஜஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள உங்க இமேஜஸ் நீங்க போட்டீங்கன்னா ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க போடும்போது ஹோஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இமேஜ் வந்து எங்கேயும் போகாம அந்த இதுக்குள்ளே இருக்கும். பாத்து வந்துட்டு மாறாது. அதுக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து அந்த இமேஜ் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். இமேஜ் யூஸ் பண்றதுக்கு ஐஎம்ஜி டேக் போட்டாச்சு. அதுக்குள்ள நம்மளோட இமேஜ் வந்து யூஸ் பண்ணணும்னா அந்த பாத் கொடுக்கணும்னா அதுக்கு எஸ்ஆர்சின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதை யூஸ் பண்ணணும். எஸ்ஆர்சி வந்து சோர்ஸ் ஆட்ரிபியூட். இந்த சோர்ஸ் ஆட்ரிபியூட்ல தான் நம்மளோட இமேஜ் எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளோட எங்க இருக்கு இமேஜஸ்க்குள்ள man.jpg-ன்னு இருக்கு. இந்த மாதிரி கொடுத்துக்கணும். இப்ப இந்த இமேஜ் எனக்கு வந்து ஷோ ஆகல. அதுக்கு வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு தான் ஏஎல்டி ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இங்க வந்துட்டு நான் ஒரு மேனு கொடுத்துக்கிறேன். ஒரு மேனுங்கிற இமேஜ் அதுக்கப்புறம் நான் ஆல்டர்னேட் மேனு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம் எப்படி வந்துருக்கு. நான் இதுக்கு வந்துட்டு இதுல வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து லைவ் சர்வர்னு யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு நமக்கு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இது பண்ணாலே நீங்க என்ன கோட் அப்டேட் பண்ணுவோ அது இங்க அப்டேட் ஆகும். ஜஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும் போதும். பாருங்க, இப்போ அந்த இமேஜ் வந்துருச்சு. உங்களுக்கு தான் 3 டெக்ஸ்ட் ஒரு பட்டன் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இமேஜ் போய்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இப்போ வந்துட்டு இந்த இமேஜ் ரெண்டும் இமேஜ் எங்கிட்ட இருக்கும், டெக்ஸ்ட் எங்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். கரெக்டா? அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டைலிங் பண்ண போறோம். இதுல எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். HTML பேஜ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டைலிங் பண்ணணும். அதுக்கு இப்ப நம்ம இந்த இதே நம்ம எதுக்குள்ள எழுதிருக்கோம்? இந்த டேக்குள்ள தான் எழுதிருக்கோம். மெயின் கண்டெய்னர் டேக்குள்ள தான் எழுதிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் நேம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நான் இங்க ஸ்டைல் பண்ண போறேன். நீங்க யூஸ்வலா வந்துட்டு எப்படி ஸ்டைல் பண்ணுவீங்கன்னா எலிமெண்ட் நேம் வச்சு ஸ்டைல் பண்ணுவீங்க. இப்போ H1னா H1க்கு வந்துட்டு நீங்க ஸ்டைல் கொடுக்கணும்னா H1 போட்டு கர்லி பிரேசஸ் போட்டு நீங்க அவங்க ஸ்டைல் கொடுப்பீங்க. அப்படியும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இங்க நிறைய டிவ் இருக்கு. ஓகேங்களா? எந்த டிவுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு தெரியாது. இப்போ நீங்க ஒரு டிவுக்கு வந்துட்டு டிவ்னு போட்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லா டிவுக்குமே அப்ளை ஆகும். எனக்கு ஆனா அப்படி வேணாம். எனக்கு இந்த டிவுக்கு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறப்போ நீங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு மட்டும் கொடுக்கணும். ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ்க்கு நேம் கொடுத்துட்டு அந்த கிளாஸை நீங்க யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ அந்த டிவுக்கு மட்டும் அந்த ஸ்டைல் வந்துட்டு யூஸ் ஆகும். இப்ப அதே ஸ்டைல் வந்து உங்களுக்கு இன்னொரு டிவுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளாஸ் அப்படியே தூக்கி அந்த இதுக்கு போட்டுக்கிட்டீங்க.
முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த மெயின் கன்டென்ட் வச்சு நம்ம எப்படி வந்துட்டு சேல் பண்ணலாம் ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெயின் கன்டென்ட் நான் குடுக்க போறது வித் வந்துட்டு 100%. 100%ங்கிறது ஒண்ணும் இல்ல. நான் லேப்டாப்ல குடுத்தாலும் வித் வந்துட்டு அந்த ஹோல் ஸ்க்ரீன் சைஸ்க்கு எடுத்துக்கும். இப்போ நீங்க ஃபோன் குடுத்தாலும் ஃபோனோட சைஸ் என்னவோ அதுக்கேத்த மாரி அந்த வித் வந்து ஸ்ப்ளிட் ஆயிக்கும். அதுக்காக தான் அந்த வித் வந்துட்டு 100% அப்படின்னு சொல்லிட்டு குடுப்போம். சரிங்களா? சரி இப்ப வித் 100% குடுத்துட்டேன். எனக்கு வந்து என்னோட இமேஜ் வந்து இப்படி ஸ்ப்ளிட் ஆகணும். இங்கிட்டு இமேஜ், இங்கிட்டு வந்து டெக்ஸ்ட்ன்னு குடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு வந்துட்டு நான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுக்கணும். ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்தோனே என்னோட அவுட்புட் பாருங்க. வந்துச்சா? ஃப்ளெக்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இருக்க டெக்ஸ்ட்ட வந்துட்டு ஒரே ரோல கொண்டு வரும். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுக்கும்போது ஒரே ரோல எல்லாமே 2டி ஃபார்மேட்க்கு வந்துரும். இப்ப வந்துட்டு இங்க எனக்கு இமேஜ் இருக்கு. இங்க எனக்கு டெக்ஸ்ட் இருக்கு. தென் எனக்கு வந்துட்டு இமேஜ்ல பாருங்க. இமேஜ் ஃபுல்லாவே எப்படி இருக்கு? பிளாக் கலர்ல தான் இருக்கு. ஸோ எனக்கு பிளாக் கலர் வேணும். அதுக்கு என்னது? பேக்ரவுண்ட் வந்துட்டு எனக்கு பிளாக்ல வேணும். அப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக்ன்னு குடுக்க போறேன். பேக்ரவுண்ட் கலர் பிளாக்ன்னு குடுத்தோனே பாருங்க, இப்போ என்ன இருக்குன்னா, இந்த டிவ்வுக்கு மட்டும் இந்த டிவ்வுக்கு மட்டும் எனக்கு வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு பிளாக்ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டா? ஆனா எனக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கு ஹோலா இந்த பேஜ்க்கே எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக் தான் இருக்கணும். அப்ப யாருக்கு குடுக்கணும்? அப்ப நம்ம பாடிக்கு தான் குடுக்கணும் அந்த பேக்ரவுண்ட் கலர். ஓகேங்களா? இத எடுத்துருங்க. இத காப்பி பண்ணிட்டு, நான் வந்துட்டு என் பாடிங்கிற எலிமெண்ட் நீங்க இப்படி குடுத்தாலே பாடிக்கு போதும் ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஆனா டாட் குடுக்கணும். ஏன்னா கிளாஸ்க்கு தான் நம்ம டாட் யூஸ் பண்ணுவோம். எலிமெண்ட்டுக்கு நம்ம எலிமெண்ட் நேம் மட்டும் போட்டா போதும். இங்க வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் பிளாக்ன்னு குடுக்குறேன். இப்போ பாருங்க ஃபுல்லா பேஜ்க்கே பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்துருச்சா? ஓகே ஃபைன். என் டெக்ஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி பிளாக் கலர்ல இருக்கனால, அந்த டெக்ஸ்ட் எனக்கு தெரியல. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? நான் டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஒயிட் கலருக்கு மாத்தணும். ஸோ நான் பாடியில இருக்க எல்லா டெக்ஸ்ட் கலரையும் ஒயிட்டா மாத்திடுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? கலர். டெக்ஸ்ட்டுக்கு கலர் குடுக்கணும்னா, கலருங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். சரிங்களா? என்ன கலர்ல வேணும் எல்லாமே எனக்கு? ஒயிட் கலர்ல வேணும். ஒயிட். பாருங்க இப்ப எல்லாமே ஒயிட் கலர்ல வந்துருச்சா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இது வந்துட்டு இந்த இமேஜ், இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் சென்டருக்கு கொண்டு வரணும். ஏன்னா இந்த இமேஜ்ல வந்துட்டு எல்லாமே சென்டர்ல இருக்கு. அதே மாரி தான் நம்ம பண்ண போறோம். சென்டருக்கு இது ஆல்ரெடி டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு இருக்கு. டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது யூஸ் பண்ணி இப்ப நம்ம சென்டர் கொண்டு வர போறோம். ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர். இப்போ அடுத்து வந்து ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ். இதுல இருக்க எல்லா ஐட்டம்ஸும் சென்டருக்கு எனக்கு வரணும். பாருங்க இப்ப எல்லா ஐட்டமும் சென்டருக்கு வந்துருச்சு. ஆனா இது ஏன் பேஜோட சென்டருக்கு வரலன்னா, இந்த வித் வந்துட்டு இந்த டிவ்வோட வித் வந்துட்டு இவ்ளோதான் இருக்கு. இவ்ளோதான். இந்த இமேஜ் வரைக்கும் தான் இந்த டிவ்வோட வித் இருக்கு. அதனால இது அதுக்குள்ள மட்டும் வந்துட்டு சென்டர் ஆயிக்குது. ஆனா எனக்கு இமேஜ் வந்துட்டு இது ஃபுல்லா இந்த கன்டென்ட் ஃபுல்லா எனக்கு பேஜோட சென்டருக்கு வேணும். அப்போ நான் இந்த டிவ்வோட ஹைட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ நான் வந்து இந்த டிவ்வோட ஹைட்ட வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றேன். நான் ஒரு 90 விஹெச் குடுக்குறேன். விஹெச்ங்கிறது ஒண்ணும் இல்ல. வியூ போர்ட் ஹைட்டு. இந்த பேஜோட ஹைட் கொஞ்சம். இப்ப பாருங்க, இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் சென்டரா இருக்கா? ஓகே. சரி இப்போ வந்துட்டு எனக்கு 2 ஸ்பேஸ் இல்லாம இருக்கு. நான் ஸ்பேஸ் குடுக்குறேன். இதுக்கும் அதுக்கும் ஸ்பேஸ். ஸ்பெசிஃபிக் அண்ட்ல ஸ்பேஸ். இல்ல. ஸ்பேஸ் ஈவனா வரல. சரி. நம்மளே வந்துட்டு ஸ்பேஸ் குடுத்துக்கலாம். சரி. அது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டா பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த டெக்ஸ்ட்க்கு வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த அமேஸ் இன்ஸ்டிடியூட். அமேஸ் இன்ஸ்டிடியூட் என்ன கோடிங்ல இருக்கு? அமேஸ் இன்ஸ்டிடியூட் வந்துட்டு அந்த சென்டர் கொண்டு வரல சொன்னேன்ல, இப்ப நம்ம பண்ணலாம். இப்ப இந்த டிவ்வுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் குடுத்தோம்னா, இந்த டிவ்வையும் வந்து அரேஞ்ச் பண்ணணும்ல. இந்த டிவ்வுக்கு கொஞ்சம் கிளாஸ் குடுத்தோம்னா, இது வந்து இமேஜ் இருக்கனால நம்ம இமேஜ் கண்டெய்னர்ன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நேமிங் வந்துட்டு எல்லாருக்கும் புரியுற மாரி வைங்க. அப்பதான் வந்துட்டு உங்க கோட வேற யாராச்சும் பார்த்தாலுமே அவங்களுக்கு புரியும். நீங்க இதுதான் இந்த கோட்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் கன்டென்ட் கண்டெய்னர்ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? சரி.
கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணணும்? டாட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் கண்டெய்னர். அதுக்கும் வந்துட்டு எனக்கு வித் 100% தான். எங்க போனாலும் அந்த வித் வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும். அதுக்காக தான் ரெஸ்பான்சிவா இருக்கிறதுக்காக தான் விண்டோ வந்துட்டு 100% கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டென்ட் கண்டெய்னர். இது வந்துட்டு கிளாஸ்க்கு டாட் கண்டென்ட் கண்டெய்னர்னு கொடுக்குறோம். இதுக்கும் நான் வித் வந்துட்டு 100%. இப்போ இந்த வித்து எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும்னா, ஏன்னா இந்த வித்து வந்து இந்த டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்னு கொடுத்தனால இந்த கண்டெய்னர் ஒன்னாவும் இந்த கண்டெய்னர் ஒன்னாவும் ஸ்பிளிட் ஆகும். கரெக்டா? ஏன்னா நம்ம இந்த டிவ்வுக்குள்ள 2 டிவ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். இந்த டிவ் ஒண்ணு நான் காட்டுறேன். இந்த டிவ் ஒண்ணு, இந்த டிவ் ஒண்ணு கொடுத்துருக்கோம். கரெக்டா? இந்த மெயின் கண்டெய்னருக்குள்ள 2 டிவ் இருக்கு. அதனாலதான் நான் மெயின் கண்டெய்னர்ல டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்னு கொடுத்தோன்னே இந்த 2 டிவ்வும் வந்துட்டு எனக்கு ஒரே லைன்ல ரோவா வந்துச்சு. இப்ப புரியுதுங்களா? இந்த டிவ்வுக்கு நீங்க வந்துட்டு ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்தனால இந்த மீதி இருக்க அதுக்குள்ள இருக்க 2 டிவ்வும் வந்துட்டு ரோவா அரேஞ்ச் ஆயிக்குச்சு. அதே மாதிரிதான் இப்போ நான் அந்த டிவ்வுக்கு 100% கொடுத்துருக்கேன். கரெக்டா? இந்த டிவ் ஃபுல்லாவே 100%. அப்ப அதுக்குள்ள 2 டிவ் இருக்குன்னா எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும்? இதுக்கு 50, இதுக்கு 50ன்னு ஸ்பிளிட் ஆகும். ஓகேங்களா? அந்த 50யுமே நான் 100% தான் எடுத்துக்கோ. 15 ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைல் காட்டுறேன். பாருங்க. இது வந்துட்டு இந்த 50 ஃபுல்லா இது ஃபுல்லா 100% எடுத்துக்கிச்சு. அதுல பாதி இது, அதுல மீதி வந்துட்டு இதுவும் எடுத்துக்கிச்சு. இப்போ புரியுதா எப்படி வந்துட்டு கரெக்டா அலைன் ஆயிருக்கு சொல்லிட்டு? ஓகே, அலைன்மெண்ட் கரெக்ட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு கலர் கொடுத்தோம்னா இந்த ஃபைல் முடிய போகுது. கலர் கொடுக்கணும். அமேஸ் இன்ஸ்டியூட். எனக்கு அமேஸ் இன்ஸ்டியூட் என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர்ல இருக்கு. ரெட் கலர். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா 2 பி டேக் இருக்கு. எதுக்கு எது கொடுத்தேன்னு தெரியாது. ஸோ நான் கிளாஸ் கொடுத்து அதுக்குள்ளே ஸ்டைல் டிஃபைன் பண்ணிக்க போறேன். நான் வந்து பேராகிராஃப் 1 சொல்லிட்டு கிளாஸ்க்கு ஒரு நேம் வச்சுக்கணும். பேராகிராஃப் 1. ஹெட்டிங்க்கும் நம்ம ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். ஹெட்டிங்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்க்கு நான் கொடுத்துருக்கோம் பேராகிராஃப் 2. ஆனால் ஆல்ரெடி ஒரு இது எழுதியிருக்கேன். அதனால இது வந்துட்டு 2ன்னு வச்சுக்கிறேன். பட்டனுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துறேன். நான் கிளாஸ் ஈக்குவல் டு பட்டன்னு டிஃபைன் பண்ணிட்டேன். அதில் சேவ் பண்ணிட்டேன். இந்த பட்டன் பேராகிராஃப் 1 வந்து யூஸ் பண்ண போறேன். சரி, பேராகிராஃப் 1ங்கிற கிளாஸை நான் யூஸ் பண்ண போறேன். ஃபோன்னு அதோட கலர் என்ன? ஃபாண்ட்டுக்கு கலர் கொடுக்கணும்னா கலருங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். இதுல வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய விதமா கலர் கொடுக்கலாம். இதுல கொடுத்துருக்க டிஃபால்ட் கலர் வச்சு கூட நீங்க கலர் கொடுக்கலாம். இல்லைன்னா எக்ஸ் கலர் யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்ங்கிற கலர் யூஸ் பண்ணா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆஷ் கொடுத்து நீங்க அதை என்ன லெட்டர்ஸ் வேணா டிஃபைன் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? எனக்கு வந்து ரெட் கலர் வேணும். நான் இதை எடுத்துக்கிறேன். ஆர்ஜிபி யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து கலர் கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்தாச்சு. கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசா இருக்கு. அதுக்காக நான் ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல்ல கொடுத்துட்டேன். 20 பிக்சல் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு வந்துட்டு சேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு ரெட் கலர்ல வந்துருச்சு. நான் ஃபாண்ட் ஃபேமிலியும் மாத்திக்கிறேன். ஹோலா நான் ஃபேமிலியில வந்துட்டு பாப்பின்ஸ்க்கு ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ண போறேன். இது வந்து சான்ஸ் கொடுத்துட்டேன். இந்த ஃபாண்ட் ஃபேமிலி தான் பாருங்க. ஃபாண்ட் மாறிடுச்சா? இந்த ஃபாண்ட் ஃபேமிலி தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஃபாண்ட் மாற்றணும்னா நீங்க வந்து ஃபாண்ட் ஃபேமிலிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் முடிஞ்சிச்சு. அடுத்து ஹெட்டிங் போறோம். ஹெட்டிங் எப்படி இருக்கு? ஐஎம்ஏ வெப்புங்கிறது ஒரு லைன்ல இருக்கு, டெவலப்பர் ஒரு லைன்ல இருக்கு. ஆனா நம்மளோடதுல பாருங்க இது ஃபுல்லா ஒரே லைன்ல இருக்கு. அப்ப எனக்கு ஸ்பிளிட் பண்ணணும். எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்? இது வந்து நம்ம வந்துட்டு HTML தான் பார்ப்போம். எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஸ்பிளிட் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த லைன் அடுத்த லைனுக்கு வரணும்னா நீங்க கொடுக்க போற டேக் பிரேக் டேக் கொடுத்தா இதுக்கப்புறம் இருக்கிறது வந்துட்டு ஒரு புது லைன்ல வரும். ஓகேங்களா? பாருங்க, புது லைன்ல வந்துருச்சா? சூப்பர். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த டெவலப்பருக்கு மட்டும் எனக்கு ஒரு கலர் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறது? அதுக்குதான் ஸ்பேன் டேக். நீங்க ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணீங்கன்னா
ஸ்பான் டேக்ல நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். இப்ப நான் அந்த ஸ்பான் டேக் கூட டெவலப் பண்ணி குடுக்குறேன். அந்த ஸ்பான் டேக்ல நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன். ஃபாண்ட் கலர். ஏன் ஃபாண்ட் கலர்ன்னு எழுதுறேன்னா, பாருங்க இந்த ஃபாண்ட் மட்டும் எனக்கு ரெட் கலர்ல வேணும். அப்போ நான் இந்த இதுக்கு மட்டும் ஒரு கலர் குடுக்கணும். அந்த கலர் குடுக்க வேண்டியதுக்காக அதுக்கு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அந்த கிளாஸ்ல போயிட்டு நான் அந்த கலர குடுக்க போறேன். சரி. நம்ம எதுக்கு இத கிளாஸ்ல குடுக்கணும்? நம்ம வந்துட்டு இங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைலிங் இருக்கு. 3 விதமா வந்துட்டு HTML ஃபைல்ல ஸ்டைல் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது ஃபுல்லாவே பர்சனல் ஸ்டைலிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு வே இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இன்லைன் ஸ்டைலிங். இன்லைன் ஸ்டைலிங்னா ஒண்ணும் இல்ல. ஸ்டைலிங்கிற ஆட்ரிபியூட்ட வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டைல் பண்ணலாம். சரி. ஸ்டைலிங் ஆட்ரிபியூட் குடுத்தாச்சு. இதுக்குள்ள எனக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ள வந்து ரெட் கலர்ல வேணும். அப்போ கலர்ன்னு குடுக்குறேன். சேம் தான். நீங்க எப்படி இந்த கர்லி பிரேசஸ்குள்ள எழுதுறீங்களோ, அதே தான் நீங்க ஆட்ரிபியூட்ன்னு போட்டு ஒரு கொட்டேஷன்குள்ள எழுதுவோம். ஓகேங்களா? இப்ப கலர்ன்னு போட்டு நான் என்னோட கலர் குடுக்குறேன். A2, A3 இந்த கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். கலர் குடுத்தாச்சு. சேவ் பண்றேன். இப்ப என்ன பண்ணியிருக்கேன், டெவலப்பர்ங்கிறத தனியா எடுத்து, அந்த டெவலப்பருக்கு மட்டும் நான் ஒரு ஸ்டைல் குடுத்துருக்கேன். அதுவும் இன்லைன் ஸ்டைலிங்ல ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணி பார்ப்போமா? பாருங்க இதுக்கு மட்டும் ரெட் கலர். இது வந்துட்டு தனியா கீழயும் இந்த லைன்ல வராம கீழயும் வந்துருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட். இது ரொம்ப சின்னதா இருக்கா? அப்ப பெருசு பண்ணணும். பெருசு பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ம். நம்ம எடிட்டிங் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம்ல. சைஸ் வந்துட்டு நம்ம பெருசு பண்ணணும். அதான். சைஸ் பண்றதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்குன்னா, ஃபாண்ட் சைஸ். இந்த ஃபாண்ட் சைஸ்ல தான் உங்க டெக்ஸ்ட் நீங்க எவ்வளோ பெருசா வேணுமோ, அது வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி தான் குடுப்பீங்க. எனக்கு வந்துட்டு இது ஒரு 40 பிக்சல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு அப்புறம் பாத்தீங்களா பெருசா வந்துச்சா? அவ்வளவுதான். டெக்ஸ்ட் உங்களுக்கு பெருசா வேணும்னா ஃபாண்ட் சைஸ்ல என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பேராகிராஃபும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த கிளாஸ் எடுத்துக்கலாம். பேராகிராஃப் 2ங்கிற கிளாஸ்ல நான் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறேன். எவ்வளவு பண்ணலாம்? ஒரு 18 பிக்சல் கொடுக்கலாம். ஓகேங்களா? பிக்சல்ஸ் எப்பயுமே ஈவன்ல கொடுங்க. அப்பதான் உங்க சைட் பார்க்க கொஞ்சம் ஈஸியா பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஓகேங்களா? சைஸ்லாம் கொஞ்சம் சேமா வரும். ஓகேங்களா? சரி. இப்போ இமேஜ் முடிச்சாச்சு. டெக்ஸ்ட் 2 டெக்ஸ்ட் 3 டெக்ஸ்ட்டுமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? இந்த பட்டன். பட்டன் எப்படி இருக்கு பாருங்க. பட்டன் வந்து ஒரு அவுட்லைன் இருக்கு. அந்த அவுட்லைனுக்குள்ள டவுன்லோட் செய்யும் டெக்ஸ்ட் அதே ரெட் கலர்ல இருக்கு. இதுதான் நம்ம பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்? அதே பட்டன். அதுக்கு என்ன கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கலாமா தட்டி? பட்டனுங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். நான் அதை எடுத்துக்கிறேன். பட்டன் கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு பார்டர் கிளிக் பண்ணிப்போம். ஏன்னா அதை சுத்தி ஒரு ரெட் கலர் பார்டர் இருந்துச்சா, அந்த பார்டர் வரணும்னா நம்ம பார்டருங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். பார்டர் ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் அது எவ்வளவு சைஸ்ல இருக்கணும்? எனக்கு 2 பிக்சல் இருந்தா போதும். 2 பிக்சல்ங்க சைஸ். எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு எப்படி இருந்துச்சு? ஒரு கோடு மாதிரி தானே இருந்துச்சு. ஸோ அதுக்கு சாலிட்னு கொடுக்கணும். சாலிடு என்ன கலர்ல இருந்துச்சு? ரெட் கலர்ல இருந்துச்சு. இவ்வளவுதாங்க. இப்படிதான் வந்து பார்டர் கொடுக்கணும். பாருங்க. அதுக்கு ஒரு பார்டர் வந்துச்சா? சரி. இதுல டெக்ஸ்ட் சைஸையும் மாத்திருவோமா? டெக்ஸ்ட் சைஸ் மாத்துறதுக்கு என்ன பண்ணும்? ஃபாண்ட் சைஸ் நம்ம வந்துட்டு ஒரு 16 கொடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகேங்களா? இது பரவாயில்ல. இதுக்கு வந்து பட்டன் பாருங்க. பட்டனுக்குள்ளேயும் வந்துட்டு பிளாக் கலர் தான் இருக்கு. அப்ப இதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக் தான். பேக்ரவுண்ட் கலர் பிளாக். நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட டெக்ஸ்டும் பாருங்க ரெட் கலர். அப்ப டெக்ஸ்ட்டுக்கும் ரெட் கலர். டெக்ஸ்ட்டுக்கு ரெட் கலர்ல என்ன கொடுக்கணும்? கலர். கலர்ங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்து டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுத்தாச்சு. ஃபைனா? பாருங்க. ஓகே. ஆனா எனக்கு இன்னும் ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட வித்து வந்துட்டு பெருசா இருக்கு. இந்த பட்டன் பெருசா இருக்கு. இந்த பட்டன் ரொம்ப சின்னதா இருக்கு. அத பண்ண போறோம்.
பட்டனோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்ப இதோட வித்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போறோம். வித் வந்துட்டு வித் இன்க்ரீஸ் பண்ணா வித்துங்கிற ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ள நீங்க எவ்வளவு சைஸ் வேணா கொடுத்துக்கலாம். நான் 200 பிக்சல் கொடுக்குறேன். பாத்தீங்களா பெருசாயிடுச்சு. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்தாலும் எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஹைட் ஹைட் வந்து நான் 50 பிக்சல் கொடுக்குறேன். கரெக்டா இருக்கா? ஃபைனா பாருங்க. இதே நம்ம ஒரு இமேஜ் வச்சிருக்கோம். ஒரு டெக்ஸ்ட் ஒரு பட்டன். நம்ம சைட்லயும் ஒரு இமேஜ் 3 டெக்ஸ்ட் ஒரு பட்டன். நம்ம சேமா ரெப்ளிகேட் பண்ணிட்டோமா? அவ்வளவுதான். என் சைட் ஃபுல்லா நம்ம HTML CSS வச்சு ஃபுல்லா பண்ணிட்டோம். பாருங்க இவ்வளவுதான் கோடிங். இவ்வளவுதான் நீங்க எழுதியிருக்கீங்க. இந்த கோடிங் வச்சு நம்ம ஃபுல்லா ஒரு சைட்டே பண்ணிட்டோம். இந்த டைட்டில் கொடுத்த போர்ட்ஃபோலியோ எங்கே வந்துச்சு? நம்ம ஃபைல் இது. ஃபைலுக்குள்ள இருக்கிறதுலாம் கரெக்டா அலைன் ஆகி